மிகவும் புத்திசாலி எருமை மாடு. ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் கீர்த்தி என்ற புத்திசாலி எருமை மாடு வாழ்ந்தது. அது எப்போதும் கிராம மக்களுக்கு உதவி செய்யும். அந்த கிராம மக்கள் மற்றும் விலங்குகளுக்கு கீர்த்தி எப்போதும் உதவி செய்ய விரும்புவதை பார்த்து அவர்கள் அதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். கீர்த்தி ஐயா, நீ எப்போதும் எங்களுக்கு உதவுகிறாய். உங்களின் அறிவு எங்களை வழிகாட்டுகிறது. நான் எப்போதும் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என் நண்பர்களே, இதுவே என் பெருமை. ஒரு நாள் பெரிய புயல் மற்றும் மழையுடன் ஒரு கல் நதியில் விழுந்து நதியின் வழியை முழுவதுமாக மறைத்தது. இந்த பிரச்சனை கிராம மக்கள் அனைவரையும் கவலையில் ஆழ்த்தியது. இப்போது நாம் இதை எவ்வாறு சரி செய்ய முடியும்? இந்த கல் வலியை மறைக்கிறது. நாம் எந்த கருவிகளும் கொண்டு கல்லை நகர்த்த முடியாதே. இப்போது எவ்வாறு நதியை மீண்டும் திறக்க முடியும்? கீர்த்தி அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அது உடனே ஒரு யோசனையை பரிந்துரைத்தது. நாம் ஒன்றாக முயற்சிப்போம். இந்த கல்லை நகர்த்த நாம் கயிறுகளும் மற்றும் பல கருவிகளையும் பயன்படுத்துவோம். நமது அறிவால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். நாம் எவ்வாறு இதை செய்வதென்று யோசிக்கவே இல்லை. ஆனால் உங்களுடன் நாங்கள் எப்போதும் சாதிக்க முடியும். கீர்த்தி தனது அறிவும் சக்தியும் பயன்படுத்தி விலங்குகள் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து அந்த பெரிய கல்லை நகர்த்தத் தொடங்கினது. இந்த கல்லை நகர்த்தினால் நதி வழி திறக்கப்படும். அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்யுங்கள். நமக்கு ஒன்றாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். கீர்த்தியின் வழிகாட்டுதலினால் கிராம மக்கள் வெற்றிகரமாக அந்த கல்லை நகர்த்தினர். கீர்த்தி தனது அறிவுடன் அந்த பிரச்சனையை சரிசெய்து கிராம மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் செய்தது. நன்றி நண்பர்களே, இது உங்கள் உதவியோடுதான் முடிந்தது. இந்த கதை நமக்கு ஒரு பாடம். அறிவு, உழைப்பு மற்றும் ஒற்றுமை எதையும் சாதிக்க உதவுகிறது. அறிவு மற்றும் ஒற்றுமையில் நம்பிக்கை வைப்பவரே எப்போதும் சிரமங்களை கடந்து வெற்றி பெறுவார்.